மாலை வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக இன்னொரு வேத பாடத்திலே சந்திக்கிறோம். இன்றைக்கு அவருடைய இரகசிய வருகையின் 7 அறிகுறிகளை, அடையாளங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பாகம் 4. இந்த நாளிலே நீங்கள் முதலாவதாக இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்கிறீர்கள் என்றால் நான் தயவுடன் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போய் எங்களுடைய பழைய 3 பாகங்களையும் பார்த்து விட்டு 4ஆம் பாகத்தை பார்க்கும்படி அப்பொழுது உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். ஏனென்றால் 7 அடையாளங்களை குறித்து பார்க்கிறோம். இரகசிய வருகையின் 7 அடையாளங்கள். யூடியூப் சேனலின் லிங்க் திரையின் கீழே வரும். அதில் கூடாக நீங்கள் யூடியூப் சேனலுக்கு போய் எங்களுடைய பழைய எல்லா வேத பாடங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இது தவிர அநேக தலைப்பின் கீழே தமிழ் வேத பாடங்களை செய்திருக்கிறோம். அவையெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவைகளையும் நீங்கள் எந்த நேரத்திலும் உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் பார்த்து வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். சரி, நாங்கள் ஜெபித்து பாகம் 4க்கு கடந்து போவோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. நீ தந்த கிருபைக்காக நன்றி. வசனத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வேண்டிய கிருபை நீர் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து இந்த வேத பாடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் உடைய பிரசன்னம் இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கும் அவைகளை நடைமுறையில் வைப்பதற்கும் நாங்கள் வேதத்தின் வசனங்களை கற்றுக்கொள்கிறவர்களாக மாத்திரம் இராமல் அவைகளை வாழ்கிற ஜனங்களாக மாற்றியார். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. பிரசன்னத்துக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஆமென். சரி, இதுவரைக்கும் நாங்கள் 4 அடையாளங்கள் இல்லாவிட்டால் அறிகுறிகளை பார்த்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகைக்கான 4 அடையாளங்களை பார்த்து விட்டோம். முதலாவது என்ன? விசுவாச துரோகம். 2வது பரியாசக்காரர். மூன்றாவது இஸ்ரவேல் தேசம். 4வது ரஷ்யா தேசம். இந்த 4 அடையாளங்களையும் நாங்கள் பார்த்து விட்டோம். அவைகளை குறித்தும் மிகவும் விளக்கமாக நான் பிரிவுபடுத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் கடந்து போவது 5வது அடையாளத்துக்கு. அவருடைய இரகசிய வருகைக்கு முன்பதாக சுவிசேஷம் உலகளாவிய ரீதியாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், பிரஸ்தாபப்படுத்தப்படும். இது ஒரு அடையாளம். சரியா? இன்றைக்கு சபை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியும் நற்செய்தியும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற ஒரு ஸ்தாபனமாக இந்த பூமியிலே இருக்கின்றது. அதற்காக தான் தேவன் சபையை உருவாக்கினார். எதற்காக? அவருக்கு சாட்சிகளாக இந்த பூமியில் இருக்கத்தக்கதான். இப்போ இன்றைக்கு நாங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், அருமையான தேவஜனங்களே, சுவிசேஷம் உலகளாவிய ரீதியாக மிகவும் மும்முரமாக, மிகவும் அதிகமாக பிரசங்கிக்கப்படுகின்றது. அப்ப இது இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகைக்கான மிகவும் முக்கியமான ஒரு அடையாளம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மத்தேயு 24 இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட அமர்ந்திருக்கும் போது அவர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று. சரியா? அப்ப மத்தேயு 24:14 அதிகாரத்தை வாசிப்போம். மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம், வசனம் அது. மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனம். வேதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வேத பாடத்துக்கு வரும்போது வேதத்தை கொண்டு வருவது ரொம்பவும் முக்கியம். மத்தேயு 24:14 இயேசு அவருடைய வருகையை குறித்து பேசும்போது என்ன சொல்லுகிறார்? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும்
சாட்சியாக இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமாம். அதன் பின்பதாக அப்போது பிரசங்கிக்கப்படும் போது முடிவு வரும். இயேசு என்ன சொல்லுகிறார்? அவருடைய வருகைக்கு சமீபமாய் இருக்கும் போது இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் என்று. சரியா? குளோபல் இவாஞ்சலைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். உலகளாவிய சுவிசேஷ பிரச்சாரம் அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி கூடாக அருமையான தேவ ஜனங்களே, சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படுகின்றது, சகல மொழிகளில் பிரசங்கிக்கப்படுகின்றது. சரியா? அப்ப இதை நாங்கள் பார்க்கும்போது இது நம்மளுக்கு ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். எப்போதும் இராதது போல இப்பொழுது சுவிசேஷம் போக முடியாத இடங்களுக்கு கூட கடந்து போகின்றது. எப்படி? தொழில்நுட்ப வளர்ச்சி கூடாக. சரியா? வேதத்தையே கொண்டு போக முடியாத மேற்கத்திய நாடுகள், அராபிய நாடுகளுக்கு கூட இன்று சுவிசேஷம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி கூடாக போகின்றது. அது ஒரு அடையாளம். அருமையான தேவஜனங்களே, அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்க்கும்போது நாங்கள் எண்ணத்தை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய வருகை சமீபமாகின்றது, முடிவு சீக்கிரமாக இருக்கின்றது, சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை மிகவும் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு மும்முரமாய் விரைவாய் சுவிசேஷம் உலகம் எங்கும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி கூடாக பரவி போகின்றது என்பதை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு அடையாளம். வேதம் அதை தெளிவாக சொல்லுகின்றது. 14 மத்தேயு 24:14. வேதம் சொல்லவில்லை உலகமெங்கும் சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகின்றது சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இன்றைக்கு அநேக விதத்திலே கிறிஸ்தவர்கள் அதைரியப்பட்டு போவதற்கான ஒரு காரியம், ஐயோ பாஸ்டர் சுவிசேஷத்தை அறிவிச்சு யாருமே ரட்சிப்புக்கு வர்றாங்க இல்லை, யாருமே கணக்கெடுக்கிறாங்களும் இல்லை, யாருமே ஏற்றுக்கொள்றாங்களும் இல்லை. நான் என்னுடைய ஆஃபீஸில் அலுவலகத்தில் அநேக பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன், ஒருத்தர் கூட ஏற்றுக்கொள்ளலை. அது பிரச்சனை இல்லை. வேதம் சொல்லுகின்றது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக சுவிசேஷம் உலகமெங்கும் உள்ள ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் என்பதை குறித்து தான் வேதம் சொல்லுகின்றது. எல்லோரும் அதனை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நாங்கள் இந்த இலங்கை தேசத்தில் அநேக பேர் ரட்சிக்கப்படவில்லை சுவிசேஷத்தை சொல்லி, இனி சுவிசேஷம் பிரசங்கித்து என்ன பிரயோஜனம் என்று நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார், நான் என் பரலோகத்தில் என் பிதா எனக்கு கட்டி வைத்திருக்கின்ற அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் ஆவலாய் இருக்கிறேன் என்று நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எத்தனை பேர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியுமோ சுவிசேஷத்தை சொல்லுங்கள். சுவிசேஷம் என்பது நற்செய்தி. சுவிசேஷம் என்பது என்றால் என்ன? நற்செய்தி. என்ன நற்செய்தி? இயேசு அவர்களுக்காக வந்து இந்த பூமியிலே என்னத்தை செய்தார், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி. நீங்கள் என் சாட்சிகளாய் மாறுவீர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாய் நாங்கள் மாறுவதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவின் சாட்சி என்ன? கர்த்தராகிய தேவன் மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில் உள்ள ஜாதிகள் அனைத்துக்குமான பாவங்களுக்காக மரித்து, இரத்தம் சிந்தி மரித்து, உயிரோடு கூட எழும்பி பரமேறினார். இன்றும் ஜீவிக்கின்றார். அவர் திரும்ப வருவார். அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்புண்டு, ரட்சிப்புண்டு, விடுதலை உண்டு. இதுதான் சுவிசேஷம். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி. இதை சொல்வதற்கு நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு மனுஷன், வாய் உதடு நாவுகள் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இதை செய்யலாம். அதை தான் ஆண்டவர் செய்ய சொல்கிறார்.
இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்றால், இது மிகவும் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறீர்கள் என்றால், சுவிசேஷத்தை அறிவீர்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாததும் இருப்பது அவர்களுடைய பிரச்சனை. சுவிசேஷம் அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை. பவுல் சொல்லுகின்றார், சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, woe unto me if I don't preach the gospel. அப்ப இன்றைக்கு சுவிசேஷம் இன்னொரு காரியம் என்னவென்றால், சுவிசேஷம் அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகின்ற அதே நேரத்தில் வஞ்சிக்கப்படுதலும் அதிகமாய் நடக்கின்றது. அநேக பேர் பிழையான போதனைகளை, சுவிசேஷம் அறிவிக்கின்றேன், நான் இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் சாட்சி என்று சொல்லிக்கொண்டு அநேக பிழையான போதனைகளை கொண்டு வந்து அநேகரை வஞ்சிக்கிறார்கள். நான் இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அநேக பிழையான போதனைகளை கொண்டு கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஊழியக்காரர்கள், இன்னைக்கு அநேகர் பேர் எழும்பி இந்த ஊழியத்தின், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியத்தின் அடிப்படையிலே அநேக பேரை பிழையான போதனைகளினாலே வஞ்சிக்கிறார். அதெல்லாம் கவனமாயிருக்கு. சீஷர்கள் கேட்டபோது, உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று சொன்னபோது, இயேசு சொன்ன முதலாவது அடையாளம், வஞ்சிக்கப்படாமல் இருக்க. Do not be deceived. இன்றைக்கு சுவிசேஷம் பரவ ஊழியங்கள், அநேக ஊழியங்கள் எழும்ப, சபைகள் எழும்ப, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்று மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள். அவைகளிலும் அநேக கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்ற அடிப்படையிலே பிழையான போதனைகளை போதித்து வஞ்சிக்கிறார்கள். மத்தேயு 24:4 வாசிப்போம். மத்தேயு 24:4. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு வஞ்சிக்கிறவர்கள் எப்படி வருகிறார்கள்? வேறொரு மத தலைவர்களின் நாமத்தினாலே அவர்கள் வரப்போவதில்லை. அப்படி வந்தால் நீங்கள் சுதாரித்துக் கொள்வீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. அவர்கள் வருவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆதலால் தான் இயேசு சொல்லுகிறார், வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இன்றைக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறார் என்றால் அவர் உண்மையான ஊழியக்காரனா இல்லையா என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறனால் அவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் தான் என்று நம்பி ஏமாந்து விட்டார். அவருடைய கனிகளை பாருங்கள். ஒரு கள்ள தீர்க்கதரிசியை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று இயேசு அவர்களுக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அது அவருடைய வரங்களை பார்த்து அல்ல, அவருடைய கனிகளை பார்த்துதான் நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்களை கணித்துக் கொள்ள முடியும் என்று இயேசு சொன்னார். சரியா? அப்ப சுவிசேஷம் அதிகமாய் பரவுகின்ற நேரத்திலும் வஞ்சிக்கிற ஆவியும் அதிகமாய் கிரியை செய்யும். சரியா? அதை தான் நான் சொல்ல வந்தேன். மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள், வஞ்சிக்கப்படாமல். வஞ்சிக்கப்படுதல் என்றால் என்ன? ஒருவன் வஞ்சிக்கப்பட்டு விட்டான் என்றால் என்ன? அவன் தான் இருக்கும் அந்த பாதுகாப்பில் இருந்து அவன் விலகி போய்விட்டான். இதுதான் வஞ்சிக்கப்படுதல். அப்படி இல்லாவிட்டால் சத்தியத்தில் இருந்து விலகி போய்விட்டான், வழி மாறி போய்விட்டான். அதுதான் வஞ்சிக்கப்படுதல். வஞ்சிக்கப்படுதல் என்றால், ஒருவன் வஞ்சிக்கப்பட்டு விட்டான் என்றால் அவன் கிறிஸ்தவத்தை மறுதலித்து வெளியே போய்விட்டான் என்பதல்ல.
கிறிஸ்தவத்தை விசுவாசித்து சபைக்கு வந்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று அவன் விசுவாசித்தாலும் சத்தியத்தின் அடிப்படையிலே வாழாமல் அதை விட்டு விலகி வாழுதல் தான் வஞ்சிக்கப்பட்டிருத்தல் என்பதன் அர்த்தம். வஞ்சிக்கப்பட்டதன் அர்த்தம் அவன் சபைக்கு போகல, அவன் கிறிஸ்தவனா இல்லை என்று மறுதளிக்கிறதல்ல. இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றல என்பது வஞ்சிக்கப்பட்டதல்ல. வஞ்சிக்கப்படுதல் என்பது சபைக்கு வருவாங்க, தான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வாங்க, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்றும் சொல்லுவாங்க. ஆனா சத்தியத்தின் அடிப்படையிலே வாழ மாட்டாங்க. அதுதான் வஞ்சிக்கப்பட்டதற்கான அடையாளம். சரியா? அப்ப அது ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான இடம். அருமையான தேவஜனமே, இயேசுவை மறுதலித்து வெளியே நான் இயேசுவை நம்பவில்லை என்பது இருப்பது ஒரு வேறு விஷயம். நான் இயேசுவை தான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்தவன், நான் சபைக்கு வருகிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டும் சத்தியத்தின் அடிப்படையிலே, வேதம் சொல்லுகிறதின் அடிப்படையிலே வாழாமல் இருப்பது மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமை. அதுதான் வஞ்சிக்கப்பட்டது. சரி, இப்ப அந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து வரும்போது அநேகமான இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் காணுவீர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு வழி விலகி போயிருப்பவர், வஞ்சிக்கப்பட்டவர். அவர்கள் இப்படி வஞ்சிக்கப்பட்டவர்கள் சில போதனைகளையும் சில பழக்க வழக்கங்களையும் சபையிலே கை கொள்ளுவார்கள். அவைகள் வேதத்துக்கு முரண்பாடாய் இருக்கும். என்ன சொன்னேன்னா, வஞ்சிக்கப்பட்ட ஒரு சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் சில போதனைகள், சில பழக்க வழக்கங்கள், உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் வேதத்தின் சத்தியத்திற்கு புறம்பானதாய், முரண்பாடானதாய் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அப்போ அவருடைய கனிகளை பார்த்துதான் ஒரு மரம் எப்படிப்பட்ட மரம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அருமையானது, பரிசுத்த ஆவியானவரின் கனிகளை நீங்கள் ஒருவருடைய வாழ்விலே காணாவிட்டால், அவர் எவ்வளவுதான் நான் இயேசுக்கு சொந்தமானவன், இயேசுவை நம்புகிறேன், அவருடைய சபைக்கு போகிறேன் என்று சொல்வது பிரயோஜனமே இல்லை. சரி, அது ஒரு வஞ்சிக்கப்பட்ட நிலைமை. வஞ்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் அவருடைய நடைமுறை வாழ்க்கை தேவனுடைய வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்கள் பின்பற்றுகின்ற அந்த ஊழியக்காரனுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பார். வஞ்சிக்கப்பட்டவர் அந்த ஊழியக்காரன் சொல்லுகின்றதை கீழ்ப்படிந்து, அவன் வேதத்துக்கு புறமானதை சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிந்திருந்து வேதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தான் வஞ்சிக்கப்பட்டவர். நான் சில மாதங்களுக்கோ வருடங்களுக்கு முன்பு இப்படி ஒரு வஞ்சிக்கப்பட்ட சபை இலங்கை தேசத்திலே கொழும்பு பட்டணத்தில் இருக்கின்ற அந்த சபைக்கு போகிற ஒரு பிரதரோடு கதைச்சு கொண்டு அவர் எனக்கு சொன்னது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, என்னுடைய தீர்க்கதரிசி சொல்றது தான் நான் கேட்பேன், அவர் தான் என்னுடைய வேதம். நான் கேட்டு, இது என்ன பைத்தியக்காரத்தான், வேதத்தை வாசிக்கிறதுல அந்த மனுஷன் சொல்றது தான் எனக்கு வேதம். இதுதான் வஞ்சிக்கப்பட்ட நிலைமை. அருமையான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாரு அந்த பிரதர், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாரு, சபைக்கு போறாரு, ஆனால் வேதத்தை வாசிப்பதில்லை, அந்த தீர்க்கதரிசி சொல்வதை தான் கேட்பார். இதுதான் வஞ்சிக்கப்பட்ட நிலை. இந்த கடைசி காலத்திலே இது அதிகமாய் நடைபெறும். ஒரு ஊழியக்காரனுக்கு அதிக உத்தமமாய் வாழ்ந்துவிட்டு வேதத்துக்கு உத்தமமாய் வாழ மாட்டார். உங்களை ஜாக்கிரதையாயிருங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசு தெளிவாக சொல்லுகின்றார் 24:4 மத்தேயுவிலே, வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படிப்பட்ட ஊழியக்காரனாய் இருக்கலாம், அவருடைய சபைக்கு
10 லட்சம் பேர் கூட போகலாம். வேதத்திற்கு புறம்பாக ஏதாவது அவர் செய்ய சொன்னால் நீங்கள் முடியாது என்று தான் சொல்லுவேன். அவர் எப்படிப்பட்ட ஊழியக்காரராக இருந்தாலும் பரவாயில்லை, பல அற்புதங்கள் செய்தாலும் பரவாயில்லை, அடையாளங்கள் செய்தாலும் பரவாயில்லை, அவருடைய சபைக்கு அதிகமான ஜனங்கள் போனாலும் பரவாயில்லை, வேதத்துக்கு புறம்பாக ஏதாவது செய்ய சொல்லுகிறார் என்றால் இயலாது என்று தான் நீங்கள் சொல்லுங்க. வேதத்துக்கு உத்தமமாயிருங்கள், வேதத்துக்கு உண்மையாயிருங்கள். வேதத்துக்கு புறம்பாய் யார் எதை சொன்னாலும் நீங்கள் அதற்கு செவி சாய்க்கவும் கூடாது, அதற்கு உடன் போகவும் கூடாது. அப்படி போனீர்கள் என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாய். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்கன்னு எனக்கு விடுங்க. அவ வஞ்சிக்கப்பட்டவர்கள் அவிசுவாசிகள் அல்ல, அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு புறம்பாக முரண்பாடாக வாழ்கிறார். அதுதான் வஞ்சிக்கப்பட்ட நிலைமை. இது கடைசி நாட்களில் மிகவும் அதிகமாக நடைபெறும். சுவிசேஷம் அறிவிக்கிறோம், நாங்கள் இயேசுவின் ஊழியக்காரர்கள் என்று அநேக பேர் இன்றைக்கு எழும்பி வேதத்துக்கு புறம்பான காரியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 24:11 வாசிப்போம். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். சரியா? எத்தனை பேர்களை வஞ்சிப்பாங்களா? கொஞ்சம் பேர்களையா? அநேகரை வஞ்சிப்பார்கள். எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்கள் சமீபமாயிருக்கும் போது. மத்தேயு 24 அருமையான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகை குறித்து தான் மிகவும் முக்கியமான மையமாக அங்கு பேசுகின்றார். அப்ப இந்த மத்தேயு 24 இயேசு வஞ்சிக்கப்படுதலை குறித்து மிகவும் முக்கியத்துவத்தை காண்பிக்கின்றார். சரியா? இப்ப 4ஆம் அதிகாரத்திலே முதலாவது அடையாளம் வஞ்சிக்கப்படாதிருங்க, வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாயிருங்க. கடைசி நாட்களிலே வஞ்சிக்கப்படுவதற்கு அநேக ஊழியக்காரர்கள் எழும்பி உங்களை வஞ்சிக்க முயற்சிப்பார். 11ஆம் வசனம் சொல்லுகிறார். இயேசு திரும்பவும் வாசிப்போம். அநேகர் அநேகர் அநேகர், அதை நீங்க அண்டர்லைன் பண்ணணும். கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கும் போது என்ன நடக்குமா? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாம். இன்னைக்கு யூடியூப் எடுத்துக்கொண்டீங்கன்னா அருமையான தேவ ஜனங்களே, எல்லாரும் ப்ரொஃபட், ப்ரொஃபட் அவர், ப்ரொஃபட் இவர், ப்ரொஃபட். இது என்ன அடையாளம்? நீங்க ஆவிக்குரிய ஒரு மனுஷன் என்றால், வேதத்தை ஆராய்ந்து அறிவுகிறவர்கள் என்றால், பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவர்கள் என்றால், வேதத்தை தியானிக்கிறவர்கள் என்றால், இது கடைசி நாட்கள் என்பதை இதனூடாக அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், நான் வருவதற்கு முன்பதாக கடைசி நாட்களிலே கொஞ்ச கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார். அப்படியா சொல்றாரு? அநேக கள்ள தீர்க்கதரிசி. அதனாலதான் இப்ப எல்லாரும் ப்ரொஃபட் ஆகணும், எல்லாரும் தீர்க்கதரிசி. அது என்ன ப்ரொஃபட்னா? நீ இன்னைக்கு ஒரு புதர்ல எத்தணும்னா ஒரு 10 ப்ரொஃபட் வெளியில வருவாங்க. இது கடைசி நாட்களின் அடையாளம். அப்ப அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி என்ன செய்வாங்களாம்? கொஞ்சம் பேரை வஞ்சிப்பாங்கன்னா, வசனம் சொல்லுகிறது அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்ப என்ன பார்க்க போகிறீர்கள் நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்ப போகிறார்கள். எழும்பி அவர்களை அநேகமான ஜனங்கள் பின்பற்றுவார். கொஞ்சம் பேர் அல்ல, அநேகமான ஜனங்கள் பின்பற்றுவார். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு அருமையான தேவஜனம்? சொல்றது விளங்குது என்று விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் பேர் அல்ல. இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே நீங்க பார்க்க போறீங்க, அநேகமான கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். எழும்பி அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றுவார்கள். நான் சொல்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் ஜனங்கள் அல்ல.
அவர் பின்பு அவ்வளோ ஆட்கள் போறாங்களே, அவ்வளோ ஜனக்கூட்டமே. அப்ப இயேசு சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார். அப்போ கூட்டம் போகுது என்பது இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறார் என்பதன் அர்த்தம் அல்ல. சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு எனக்கு சரியா விளங்கல. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொடுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13, 14, 15. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கெட்டுப்போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். திரும்ப வாசிக்கிறேன். இடுக்கமான மிகவும் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கெட்டு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்ப கெட்டு போய் அழிவுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? விசாலமா இருக்குமா? அதுல எவ்வளவு பேர் பிரவேசிக்கிறாங்களா? அநேகர் பிரவேசிக்கிறார்கள். சரியா? 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். அப்ப ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? நெருக்கமா இருக்குமா, இடுக்கமா இருக்குமா? அதுல எத்தனை பேர் போறாங்க? கொஞ்சம் பேர். 15ஆம் வசனத்தை வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்க. அப்ப மத்தேயு 24:11 இயேசு சொல்றாரு, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி என்ன செய்வாங்களாம்? அநேகரை வஞ்சிப்பார்களாம். அப்ப இன்னைக்கு விசாலமான வாசல் வழியாய் பிரவேசிப்பவர்கள் எத்தனை பேர்? அநேகர். நெருக்கமான இடுக்கமான வாசல் வழியிலே பிரவேசிப்பவர் சிலர். ஆதலால ஐயோ இவ்வளோ ஜனக்கூட்டம் போகுதே ஆண்டவரே, அங்க இவ்வளோ ஜனம் கூட்டம் போகுதே அந்த கள்ள தீர்க்கதரிசிகள். அப்ப அவரு உண்மையான ஊழியக்காரனா இருக்க வேண்டும். ஜனக்கூட்டத்தை வைத்து, அற்புதங்களை வைத்து ஒருவர் உண்மையான ஊழியக்காரன், தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் என்று நினைக்காதீர்கள். பரிசுத்த ஆவியின் கனிகளை பார்த்து நிர்ணயிங்க, யார் உண்மையான ஊழியக்காரன், யார் தேவனால் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகின்ற ஊழியக்காரன். ஏனென்றால் கடைசி காலத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கிறோம் என்று அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கடைசி நாட்களிலே அவர் வருகைக்கு முன்பது இது மிகவும் தெளிவான ஒரு அடையாளம். அப்ப வருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கித்து அநேக கூட்டங்களை சேர்க்கின்ற எல்லா ஊழியக்காரர்களும் உண்மையான ஊழியக்காரர்கள் அல்ல. உண்மையாய் பிரசங்கித்து இயேசுவின் நாமத்தினாலே கூட்டத்தை சேர்க்கின்ற ஊழியக்காரர்களும் இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான ஊழியக்காரனை அவருடைய கூட்டத்தையும் அற்புதங்களையும் வைத்து தீர்மானிக்காதீர்கள். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். என்றால் கடைசி நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்று வருகிறது நிமித்தம் அநேகரை வஞ்சிக்கின்ற ஆவியுடன் கூட கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார். சரியா? அப்ப அடையாளம், 4வது அடையாளம் என்ன? 5வது அடையாளம், சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவும். மிகவும் மும்முரமாக சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். ஆனால் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதல்ல. சுவிசேஷம் பரவும். அந்த சுவிசேஷம் பரவுகிற நேரத்திலும் கள்ள போதகர்களும் எழும்புவார். அதனால் வஞ்சிக்கப்படாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சரியா? 6வது அடையாளம். 6வது
அடையாளம். அப்போ முதலாவது அடையாளம் என்ன? அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்க. விசுவாச துரோகம், இரண்டாவது பரியாசக்காரர், மூன்றாவது இஸ்ரவேல் தேசம், நான்காவது ரஷ்யா தேசம், ஐந்தாவது சுவிசேஷம் உலகமெங்கும் மிகவும் மும்முரமாக தீவிரமாக. ஆறாவது அடையாளம் இவ்வளவு நேரம் பிரிச்சு. சரி, இன்னைக்கு முடியும், நான் முடிக்க பார்ப்போம். ஆறாவது அடையாளம் அறிவு. மனிதனுடைய அறிவு தேவனுடைய கடைசி வரப்போகிற நாட்களில் அதிகமாய் அதிகரிக்கும். சரியா? மனுஷர் அறிவை நோக்கி ஓடுவார்கள். அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை மனுஷ ஜாதிக்குள் அதிகரிக்கும். இன்னும் எனக்கு அறிவு அவசியம், இன்னும் அறிவிலே நான் வளர வேண்டும், இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, தீவிரமான வாஞ்சை இந்த கடைசி நாட்களிலே அதிகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாகும் போது அது நடைபெறும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நல்ல கவனிங்க. தானியேல் ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் என்றான். அப்ப கடைசி காலம், முடிவு காலம் மட்டும். முடிவு காலத்திலே இந்த தேவதூதன் தானியேலை பார்த்து என்ன சொல்லுகின்றான்? ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வாகலாம். எதை குறித்து? தேவனை குறித்து அல்ல, மற்ற காரியங்களை குறித்து. அறிவு பெருகி போகும் என்றான். அப்ப இந்த கடைசி நாட்களிலே மனுஷர் அங்கும் இங்கும் ஓடி அலைய போகிறார்கள். எதற்காக? தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள. இது ஒரு அடையாளம், அவருடைய வருகைக்கான ஒரு அடையாளம். அறிவுக்காக அலைவார்கள், அங்கும் இங்கும் ஓடுவார்கள். அறிவிலே நான் வளர வேண்டும். இது ஒரு அடையாளம். அருமையான தேவஜனங்களே, சாத்தான் ஏதேன் தோட்டத்திலே எப்படி ஏவாளை வஞ்சித்தான்? ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறிகிற அறிவின் கனியை நீ புசிக்காதே என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப சாத்தான் சொன்னான், நீங்க இதை புசிக்கும் போது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், அறிவிலே நீங்கள் வளருவீர்கள், தேவனை போல் மாறுவீர்கள், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு வரும். இந்த அறிவு உங்களுக்கு அவசியம். அப்படி என்றுதான் அதை கொடுத்தான் ஏவாளுக்கு. அறிவு வேண்டும், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகின்ற ஞானம் வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அவளுடன் தான் ஏவாள் அந்த பழத்தை புசித்தார். அதன் நிமித்தமாக ஞானத்திலிருந்து அவர்கள் அறிவுக்கு இறங்கி போனார். ஆதாம், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க அருமையான தேவஜனங்களே, ஆதாமும் ஏவாளும் விழுந்து போவதற்கு முன்பதாக அவர்களிடத்தில் இருந்தது தேவ ஞானம். அந்த தேவ ஞானத்தை வஞ்சித்து தேவ ஞானத்திலிருந்து அறிவு அவசியம் என்ற ஒரு குறைந்த நிலைமைக்கு ஆதாமும் ஏவாளை மனுஷன் பிசாசானவன் கொண்டு வந்தான். இன்றைக்கு அந்த நன்மை தீகிற அறிவை வைத்துக் கொண்டுதான் இந்த பூமியிலே ஜனங்கள் கிரியை செய்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமேனா ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படாமல் அந்த பழத்தை சாப்பிட்டதன் நிமித்தமாக ஞானத்தை இழந்து அறிவை பெற்றுக்கொண்டார். அறிவு ஞானத்தை விட குறைவு.
இன்றைக்கு அந்த நன்மை தீமை அறிவை வைத்துக் கொண்டுதான் பிசாசானவன் இந்த பூமியிலே மனுஷனை வைத்து அநேக காரியங்களை செய்கின்றான். அப்ப கடைசி நாட்கள், ஆண்டவரின் வருகையின் கடைசி நாட்கள் எப்படி இருக்குமா? மனுஷன் இந்த அறிவுக்காக அங்கும் இங்கும் ஓடுவானா. சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குகிட்டு? நீங்கள் இப்ப இருக்கின்ற இந்த சந்ததியை பாருங்க அருமையான தேவஜனங்களே. இப்ப நம்ம இந்த பூமியில இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற சந்ததியை பாருங்க. ஜெனரேஷன் எதற்காக அலைகிறார்? அறிவுக்காக. இதில் நான் எம்பிஏ ஒன்று செய்யணும். முந்தி காலத்துல நாங்க வேலை செய்யற நேரம் அருமையான தேவ ஜனங்களே, பேங்க்ல எல்லாம் எம்பிஏ ஒருத்தர் செய்வது மிகவும் அரிது. 1-2 பேர் தான் பேங்க்ல எம்பிஏ குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. இன்றைக்கு பாடசாலை விட்டு விலகுவதற்கு முன்பதாகவே எல்லோரும் எம்பிஏ செய்ய ரெடி ஆகிறார். இன்றைக்கு அருமையான தேவஜனங்களே, இந்த வாலிப சந்ததி அறிவுக்காக ஓடுகிறார். அந்த கேம்பஸுக்கு நான் போகணும், இந்த கேம்பஸுக்கு போகணும். A-level எழுதுறதுக்கு முன்பதாகவே எத்தனையோ இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்து நீங்க இதை செய்யலாம், அதை செய்யலாம், இந்த கோர்ஸை செய்யலாம், அந்த கோர்ஸை செய்யலாம், அதற்கு பிள்ளைகளை தயாராக்குகின்றார். இன்றைக்கு பெற்றோர் நன்றாக கவனித்து பாருங்க. பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, சயின்ஸ் டியூஷனுக்கு நீ போயிடணும், மேக்ஸ் கிளாஸுக்கு நீ போயிடணும். ஏன்? கடைசி நாட்கள் அறிவுக்காகத்தான் அங்கும் இங்கும் ஜனங்கள் ஓடுவார். ஞாயிற்றுக்கிழமை நீ பள்ளி சர்ச்சுக்கு வராட்டி பரவாயில்ல, கிளாஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. கிளாஸுக்கு கட்டாயமா போயிரு. சபைக்கு மாசத்துக்கு ஒரு தரக்கா வந்தா போதும். இப்படிப்பட்ட ஒரு சந்ததியின் காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். அது ஒரு அறிகுறி அவருடைய வருகை மிகவும் சமீபம் என்று. பிள்ளைகளை மிகவும் பலவந்தப்படுத்தி பெற்றோர்மார் படிக்க வைக்கிறார். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை என்பதே இல்லை. அருமையானது. காலையில எழும்புனா ஒரு ஒரு சபைக்கு போகிற ஒரு மூப்பருடைய ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு ப்ரே பண்ண போயிருந்தேன். அப்போ இதுக்கு நான் முந்தி இருந்த சபையில் ஒரு மூப்பரை அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டேன். நான் இன்னொரு சுகமில்லாத ஒருத்தருக்கு ஜெபிக்க போயிருந்தேன். பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு கதைச்சிட்டு, அப்புறம் அவங்களுடைய மகன் எப்படி இருக்கார்? நல்லா இருக்கார். அவன் சரியான பிஸி பாஸ்டர். அவனுக்கு எத்தனை ஒரு 9-10 வயசு இருக்கும் அந்த மகனுக்கு. என்ன அவ்வளோ பிஸி அப்படின்னு? இல்லை, காலையில் அவன் எழும்புனானா பாஸ்டர், காலையிலேயே 6 மணிக்கு ஸ்விம்மிங் பூலில் இருக்கான். ஸ்விம்மிங் முடித்த கைக்கு நேராக கிரிக்கெட் ப்ராக்டிஸ். பாஸ்டர் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு நேராக ஸ்கூல் முடிஞ்ச பிறகு கார்லேயே சாப்பாடை ஊட்டி உடுப்பை மாற்றி சயின்ஸ் டியூஷன் பாஸ்டர். அது முடிஞ்ச பிறகு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பாஸ்டர். அது முடிஞ்ச பிறகு ட்ராமா அண்ட் சிங்கிங். அது முடிஞ்சு ஜிம்னாஸ்டிக் முடிஞ்சு வீட்டுக்கு வரணும் 9 மணி பாஸ்டர். சரியான பிஸி பாஸ்டர். நான் சொன்னேன், அவனுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை. கொஞ்சம் நம்ம அசந்தா மற்ற பிள்ளைங்க அவனை முந்திட்டு போயிடுவாங்க பாஸ்டர். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கை. பெற்றோர் இப்படிதான் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறார். ஏன்? ஜெபி, வேதத்தை வாசி, சண்டே ஸ்கூலுக்கு போ, சபைக்கு நீ வரணும். அறிவு அவசியம். ஆண்டவர் வர்றாங்கிற ஒரு நாமமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த உலகத்திலேயே இப்படியே இருந்து 100 வருஷம் வாழ போகிறோங்கிற ஒரு நினைப்புல இருக்காங்க. இவைகள் வருகையின் அறிகுறி. அறிவுக்காக அங்கும் இங்கும் ஜனங்கள் ஓடுவார். இன்றைக்கு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க, திருமண வாழ்க்கை இல்லை. அருமையான தேவச்சன் 2 பேருமே வேலைக்கு போவாங்க. சரி, 2 பேருக்கும் வேலைக்கு போன இன்னைக்கு கிட்டத்தில் ஒரு கவுன்சிலிங் பண்றேன் ஒரு குடும்பத்துக்கு, கணவன் மனைவிக்கு. பாஸ்டர், நான் என் கணவனை காண்றதே இல்லை பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் காணுவேன். என்ன சொல்றீங்க? இல்லை பாஸ்டர், காலைல 6 மணிக்கு வேலைக்கு எழுப்பி போவாரு,
அது வேலை முடிஞ்சு MBA கோர்ஸ் ஒன்று செய்கிறார் ஃபஸ்ட்டு. அது முடிஞ்சு வரக்குன்னா 10-11 மணி ஆயிரும். அந்த நேரம் நான் தூங்கிடுவேன். திரும்ப காலைல 4 மணிக்கு காணுவேன். இப்போ 11 மணிக்கு. வாழ்க்கை அருமையான. ஏன் MBA செய்யணும்? கடைசியில் MBA முடிச்சுட்டு திருமணம் இல்லை, விவாகரத்து. எதற்காக மனுஷன் ஓடுகிறான்? அறிவுக்காக. என் குடும்பம் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, என் பிள்ளைகள் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, எனக்கு அறிவு அவசியம், எனக்கு ப்ரமோஷன் அவசியம். ஜெப வாழ்க்கை என்பதே இல்லை, வேத வாசிப்பு என்பதே இல்லை. அப்ப இது கடைசி காலத்தின் அறிகுறிகள். அருமையான தேவச்சன், வேதம் இதை தெளிவாக சொல்லுகின்றது. இந்த சந்ததி அறிவின் பின்பாக ஓடும். அது என்ன அடையாளம்? கர்த்தருடைய வருகையின் கடைசி நாட்களின் அடையாளமாக இருக்கின்றது. இன்னைக்கு அருமையான தேவஜனங்களே, வேதத்தை மனுஷன் எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும் அதை குறித்துதான ஒரு தெளிவோ வெளிப்பாடும் இல்லை. அந்த வேதத்தை அந்த வேதத்தின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஞானமும் இல்லை. 2 தீமோத்தேயு 3:7 சொல்லுகின்றது. 2 தீமோத்தேயு 3:7 திருப்பிக் கொள்ளுங்க. இந்த வேத பாடம் உங்களுக்கு உதவியாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:7 எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார். எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற. எவ்வளவுதான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கித்தாலும், இவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும் என்னவா? அறிந்து உணராதவர்களாயிருக்கிறவர். அறிந்து எவ்வளவு sermon, எவ்வளவு பைபிள் ஸ்டடி கேட்டாலும் அவைகளை அறிந்து உணராதவர்களாய். யாக்கோபு 1:25 21 தொடக்கம் 25. யாக்கோபு 1:21 தொடக்கம் 25. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வார்த்தையை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திரும்ப வாசிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. நீங்களே உங்களை வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார். எப்படி நீங்களே உங்களை வஞ்சித்துக் கொள்ள முடியும்? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தை கேட்டுட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் இப்படிப்பட்டவன் தன்னை தானே வஞ்சித்துக் கொள்ளுகின்ற கிறிஸ்தவன். சரியா? இப்ப இன்னைக்கு அநேக வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா அதன்படி வாழ்றது இல்லை. அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்க? உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்கிறீங்க. எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் போது வேதம் ஒரு கண்ணாடி. அருமையான தேவ ஜனங்களே,
இந்த வேதம் ஒரு கண்ணாடி. இந்த வேதம் வாசிக்கும் போது இந்த வேதம் உங்களை நீங்கள் யார் என்று காண்பிக்கும், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது காண்பிக்கும். அப்ப அதை பார்த்து விட்டு உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளாமல் போய் வேதம் சொன்னதை மறந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொள்ளுகிறீர்கள். இந்த வேதம் உண்மையான சாயல் எது என்பதையும் காண்பிக்கும், உங்களுடைய இப்பொழுது தற்போது சாயல் என்ன என்பதையும் காண்பிக்கும். உண்மையான சாயலை வேதம் சொன்னா நீங்கள் தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டவர், அவருடைய ரூபமும் சாயலுமாய் உருவாக்கப்பட்டவர். அப்ப இந்த வேதத்தை வாசிக்கும் போது வேதம் உண்மையான சாயல், உங்களுடைய உண்மையான சாயல் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்கும். அப்ப உண்மையான சாயலை நீங்கள் பார்க்கும்போது, அதிலிருந்து விலகி இருக்கும் போது அது உங்களுக்கு மிகவும் தெளிவாகும். அப்ப நீங்க அதை பார்த்து, இப்ப கண்ணாடியில முகத்தை பார்க்கும்போது முடியெல்லாம் கலைஞ்சிருந்தா அதை சரி செய்யாம நீங்க போனா அலங்கோலமா தான் தெரிய போறீங்க. அப்ப கண்ணாடியில பார்க்கறது நோக்கம் என்ன? நல்லா முடிய சீவி மூஞ்செல்லாம் சரியா பவுடர் கூட இல்லாம இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு உங்களை சரி செய்து கொண்டு போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஞானம் உள்ளவர். கண்ணாடியில பாட்டு முடி குழம்பி இருக்கு, இங்கே என்னமோ கருப்பாலாம் இல்லை, காலையில் எலும்புன்னு அப்படி வெள்ளைய பூலையா எல்லாம் இருக்கு கண்ணில் எல்லாம், அதை பார்த்துட்டு அதை சரி செய்யாம நீங்கள் போனீர்கள் என்றால் ஏதோ உங்களிடத்துல மனசுல சரியில்லை, சம்திங் ராங். மண்டையில் ஏதோ ஒரு கலண்டு போயிடுச்சு, மரம் கலண்டுருச்சுமாங்க. ஏன் பார்த்தும் இப்படியெல்லாம் உங்களுடைய அலங்கோலமா இருக்கணும்னு சரி செய்யாமல் போனால் ஏதோ ஒரு பிரச்சனை. இன்றைக்கு வேதத்தை வாசிக்கும் போது வேதம் சரியான சாயல் என்ன என்பதை காண்பிக்கும். அதை கேட்டுவிட்டு அதை சரி செய்யாமல் போனீர்கள் என்றால் நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொள்ளுகிற கிறிஸ்தவனாய் இருக்கிறீர்கள். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்க கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். சரியா? அப்ப அருமையான தேவ ஜனங்களே, வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, வசனத்தின்படி கிரியை செய்கிறவர்களாக இருக்கு. அப்படி செய்யாவிடத்தில் நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இப்ப இன்றைக்கு கடைசி நாட்களிலே ஜனங்கள் உலக ரீதியான ஞானத்துக்காக அங்கும் இங்கும் அலைந்து ஓடுவார்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, சபையிலும் இருக்கிறவர்கள். போன கிழமை ஒரு சபைக்கு வருகிற ஒரு வாலிப பிள்ளை எனக்கு கால் பண்ணி, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சபைக்கு வர முடியாது பாஸ்டர். இல்லை பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லெக்சர்ஸ் போட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், சரி நம்ம சபைக்கு வராட்டியும் பரவாயில்ல, காலையில தானே லெக்சர்ஸ் இருக்கு, சரியான ஒரு நல்ல சபை பார்த்து ஆங்கில ஆராதனை எங்கு மாலை வேளையில நடைபெறுகிறது அங்க போங்க. சபைக்கு மாத்திரம் போகாம இருக்க. எங்கட சபைக்கு வராட்டி பிரச்சனை இல்லை, நீ என் சபைக்கு வராட்டி பிரச்சனை இல்லை, எனக்கு MBA செய்யணும்னா சரி பரவாயில்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சபையில இருக்க, சபையில ஜனங்களோடு கூட ஒன்றாக நமஸ்கரிக்கணும். சபையிலே நீ உன்னுடைய தாளந்துகளை பாவிக்க வேண்டும். உலக அறிவுக்காக சபையை விட்டு ஓடாது. சபை அவசியம், தேவனுடைய பிரசன்னம் அவசியம், தேவனுடைய வசனம் அவசியம். இப்ப கடைசி நாட்களிலே அநேகர் உலக அறிவுக்காக அங்கும் இங்கும் ஓடுவார். அதைதான் பிசாசானவன் ஏவாளுக்கு செய்தான். பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது பவுல் சொல்கிறார், உங்களை குறித்து எனக்கு பயமாய் இருக்கிறது. ஏன்? எப்படி பிசாசானவன் ஏவாளின் மனதை வஞ்சித்தானோ அதே போல் உங்களையும் வஞ்சித்து விடுவானோ என்பதை நினைக்கும் போது எனக்கு பயமாயிருக்கிறது என்று
அப்ப தேவனுடைய ஞானத்திலே வளர வேண்டும் என்றால் இந்த வேதத்திலே அதிக நேரத்தை செலுத்துங்க. கர்த்தருக்கு பயந்து நடங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது நான் என்ன நடுங்கிறது இல்லை, அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படுது. இதுதான் கர்த்தருக்கு பயந்து. அப்பொழுது தேவனுடைய ஞானம் உங்களிலே வெளிப்படும். தேவனுடைய ஞானம் உலகத்தின் அறிவை விட மேன்மையானது. தேவனுடைய ஞானத்தினை நீங்கள் கிரியை செய்யும் போது, அருமையான தேவ ஜனங்களே, வரப்போகிற காரியத்தை குறித்தும் நீங்கள் பேசுவீர்கள். சொன்னது விளங்குச்சா? நடைமுறை காரியங்களே அல்ல, வரப்போகிற காரியத்தையும் குறித்து நீங்கள் பேசுவீர்கள். அதுதான் தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் வரும்போது உயர்வும் வரும். தானியேல், யோசேப்பு, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களெல்லாம் உலகத்திலே அதி உயர் பதவியிலே இருந்தவர்கள். அவர்கள் தேவ ஞானத்திலே வளர்ந்தவர். தேவ ஞானம் உங்கள் மேல் வரும்போது உலகத்தில் இருக்கிற அறிவினாலே அநேகர் கிரியை செய்கிறதை விட 1000 மடங்கு காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். அந்த ஞானம் இந்த வேதத்திற்கூடாக தான். இன்றைக்கு அதனாலதான் அநேக யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு கூட அனுப்புவதில்லை. வேதத்தை தியானிக்க வைப்பார். இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இந்த வேதத்தையும் சபையையும் தேவனுடைய பிரசனத்தையும் உதாசீனம் செய்துவிட்டு உலக அறிவுக்கு ஓடாதீர்கள். நான் சொல்லவில்லை உலக அறிவு தேவையே இல்லை என்று. உலக அறிவு உங்களுக்கு அவசியம் என்றால் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து விட்டு அதன் பின்பதாக உலக அறிவை தேடு. MBA செய்ய வேண்டும் என்றால் தேவனை உதாசீனம் செய்துவிட்டு, தேவனுடைய சபையை உதாசீனம் செய்துவிட்டு, வேதத்தை தியானிப்பதை உதாசீனம் செய்துவிட்டு அதனை செய்ய போகாதீர்கள். வழி விலகி மோசம் போய் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். இது கடைசி நாட்கள். மிகவும் எச்சரிக்கையாய் இருங்க. கடைசி அடையாளத்தை நாங்கள் அடுத்த கிழமை பார்ப்போம். ஏனென்றால் நேரம் போதாது. அடுத்த கிழமை இந்த வேத பாடத்தை முடித்து விடலாம். சரியா? ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களோடு கூட நீர் பேசியதற்காக நன்றி. நாங்கள் வாழும் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, உமக்கு உத்தமமாய், உண்மையாய், விசுவாச துரோகம் இல்லாமல், பரியாசக்காரராய் வாழாமல், இஸ்ரவேல் தேசத்தின் அடையாளங்களை பார்த்து உங்களுடைய வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது, ரஷ்ய தேசத்தை பார்த்து சுவிசேஷம் மும்மரமாய் அறிவிக்கப்படுவதை பார்த்து, ஞானம் இந்த பூமியிலே எப்படி ஞானத்துக்காக மனுஷர்கள் அறிவுக்காக ஓடுகிறார்கள் என்பதை பார்த்து எங்களை தயார் செய்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த வசனம் காதுள்ளவன் காதிலே விழட்டும். அப்பா, நீர் பிரசங்கிக்கும் போது நீர் சொன்னீர், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விழட்டும். அப்பா, அறுவடையை கொண்டு வரத்தக்கதான நல்ல நிலங்களிலே விழட்டும். இந்த வேத பாடம் மனுஷரை உம்மண்டை நெருக்கமாய் கிட்டி சேர உதவி செய்யும். உம்மை குறித்ததான வாஞ்சையும் ஆசையும் உடைய பிரசனத்துக்கான ஏக்கத்தையும் இந்த வேத பாடங்கள் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே கொண்டு வருவதா. ஆண்டவரே, உடைய பிரசனத்துக்காக வாஞ்சிக்கிற கூட்டத்தை இந்த தேசத்திலே எழுப்பும். அப்பா, உம்மை பணத்துக்காகவும் பொருட்களுக்காகவும் பதவிகளுக்காகவும் இடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்வதற்காக உம்மை தேடுகின்ற ஜனக்கூட்டம் அல்ல, உம்முடைய பிரசனத்துக்காக உம்மை தேடுகின்ற ஜனக்கூட்டத்தை இந்த தேசத்திலே எழுப்பும். ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு சபைகளை இந்த தேசத்திலே எழுப்பும். அப்பா, பிள்ளைகளை எழுப்பும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை எழுப்பும். அப்பொழுது மகிமை நிறைந்த சபைகள் இந்த தேசத்திலே உருவாகும். அப்பா, நம்முடைய மகிமை அதற்கூடாக இந்த தேசம் எங்கும் வெளிப்படும். ஆண்டவரே, இதற்காக ஜெபிக்கிறோம்.
இந்த மாலை வேளையில் இந்த வேத பாடத்திலே பங்கு பெற்றுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும் அப்பா. அவர்களை தொடும், சுகப்படுத்தும், விடுதலையை கொண்டு வரும், ரட்சிப்பை கொண்டு வரும் ஆண்டவரே. ஆண்டவரே, சமாதானத்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் ஊற்றும், சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அவருடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவரே உடைய உதவி கூடாக ஏற்படட்டும். புதிதான காரியத்தை உங்களுடைய இருதயங்களிலே செய்தார். இந்த வேத பாடத்துக்கூடாக ஒரு எழுப்புதல் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளிலும் வரட்டும் அப்பா. இதற்காக மன்றாடுகிறோம், செபிக்கிறோம். இந்த தருணத்துக்காக நன்றி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால். ரொம்ப நன்றி இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டதுக்காக. அடுத்த கிழமை கடைசி பாகத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு சபைக்கு போகாதவராயிருப்பீர்களானால் தயவு செய்து சபை ஆராதனைக்கு வாருங்கள். 7:30 மணிக்கு திரையின் கீழே விலாசத்திலே நடைபெறும். திரையின் கீழே வருகின்ற விலாசத்திலே உங்களுடைய ஆராதனை நடைபெறும். சபையின் அங்கத்தவர்களாயிருங்கள். சபையிலே ஒன்று கூடி செபியுங்கள், ஆராதனையிலே பங்கு பெற்றுங்கள். அது ரொம்பவும் முக்கியம். கடைசி நாட்களிலே சபை விட்டு பிரிந்து தூரமாக இருக்காதீர்கள், மோசம் போய்விடுவீர்கள். சபை அவசியம். ஏனென்றால் சபை தேவையில்லை என்ற போதனை இப்பொழுது அநேக கள்ள போதகர்களால் இந்த கிறிஸ்தவத்துக்குள் வருகின்றது. அது 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 பிசாசினால் வருகின்ற ஒரு போதனை. சபை தேவனால் உருவாக்கப்பட்டது. சபையிலே அங்கத்தவர்களாக நீங்கள் இருப்பது மிகவும் அவசியம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அவருடைய சமாதானம் உங்களுடைய இருதயங்களும் நிரம்பி வடிவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.